நம்மிடம் ரசமணி ஒரிஜினலாக நம்மளுக்கிட்ட கிடைக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு இந்த பஞ்சபக்ஷி ரீதியாக உங்களுக்கு என்ன பச்சி இருக்குது, அந்த பச்சிக்கு ஏற்ற அந்த பச்சைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு அது தங்கத்தில் கோர்த்து போடுறதா அல்லது வெள்ளியில் கோர்த்து போடுறதா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே சித்தர்களுடைய வழிபாடு நீங்கள் மேற்கொள்கிறவங்க, சிவனுடைய வழிபாடு மேற்கொள்கிறவங்க இந்த ரசமணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பொதுவாகவே இந்த ரசமணி வந்து இந்த கழுத்து பகுதிக்கு மேலே வந்து சூடு வந்து போகாத அளவுக்கு நம்ம அதை வந்து தக்க வைக்கும். நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மேக்சிமம் அந்த ரசமணி வந்து நூலில் கட்டி தான் போடுவாங்க. ஆனால் நூலில் கட்டி போடுறது வந்து அவ்வளோவாக்கா சரி இருக்காது. ஏன்னா அவங்க உடம்புல வந்து இந்த பஞ்சபூத தன்மை எது கம்மியாக இருக்குது, எது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும் அந்த ரசமணியை. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரசமணியை பற்றிய விளக்கங்கள் பஞ்சபக்ஷியில் நிறைய இருக்குது. அதையும் உங்களுக்கு தர்றேங்க.